வாங்க, இன்னைக்கு நம்ம பூமிக்குள்ள இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான மர்மமான இடத்துக்கு ஒரு பயணம் போகலாம். பசிபிக் பெருங்கடலோட ஆழத்தையும் அதோட ரகசியங்களையும் தெரிஞ்சுக்க நீங்க தயாரா? இந்த கடலோட அளவை பத்தி பேசணும்னா ஒரே ஒரு நம்பர் போதும். அது என்னன்னா 46%. அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? நம்ம பூமியில இருக்கிற மொத்த தண்ணியில கிட்டத்தட்ட பாதி இந்த பசிபிக் பெருங்கடல் தான். இன்னும் சொல்ல போனா நம்ம பூமியில இருக்கிற எல்லா கண்டங்களையும் ஒன்னா சேர்த்தா கூட அதை விட பெருசு இந்த கடல். யோசிச்சு பாருங்க, முழு நிலப்பரப்பையும் முழுங்குற அளவுக்கு ஒரு கடல். சரி, அதோட பரப்பு மட்டும்தான் ஆச்சரியமா? இல்லவே இல்ல. அதோட ஆழம் நம்மள இன்னும் பிரமிக்க வைக்கும். பசிபிக் பெருங்கடல் வெறும் பெருசு அகலமானது மட்டும் இல்ல, உலகத்திலேயே மிக ஆழமான இடமான மரியானா ட்ரென்ச் இருக்கிறதும் இங்கதான். அதோட ஆழம் எவ்வளோன்னு தெரிஞ்சா நீங்க அசந்துடுவீங்க. நம்ம மவுண்ட் எவரெஸ்டே தூக்கி அதுக்குள்ள போட்டா அதோட உச்சி கூட வெளியே தெரியாத அளவுக்கு முழுசா மூழ்கிடும். இவ்ளோ ஆழமான ஒரு கடல் மனுஷங்களுக்கு ஒரு பெரிய தடையா இருந்திருக்குன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பழங்கால மக்களுக்கு இது ஒரு தடையே இல்ல. சொல்லப்போனா இது ஒரு ஹைவே மாதிரி இருந்திருக்கு. இப்ப நீங்க பாக்குறது ஆஸ்ட்ரோனேஷிய மக்களோட ஒரு நம்ப முடியாத பயணத்தை தான். கிட்டத்தட்ட கிமு 3000ல தைவான்ல ஆரம்பிச்சு அவங்களோட அட்வான்ஸ்டு படகு டெக்னாலஜியை வச்சு ஆயிரக்கணக்கான தீவுகளை தாண்டி கடைசியா கிபி 1200ல நியூசிலாண்ட போய் அடைஞ்சாங்க. இது மனுஷங்க வரலாற்றிலேயே ஒரு மாபெரும் சாதனை இல்லையா? அதுக்கப்புறம் பல ஆயிரம் வருஷங்கள் கழிச்சு 1520ல ஐரோப்பிய மாலுமி ஃபெர்டினண்ட் மெகலன் இந்த கடலை கடந்து போறாரு. அப்போ வானிலை ரொம்ப சாதகமா அமைதியா இருந்ததால இதுக்கு பசிபிக்னு பேரு வச்சாரு. பசிபிக்னா அமைதியான கடல்னு அர்த்தம். ஆனா மெகலன் பார்த்த அந்த அமைதி இருக்குல்ல, அது கதையோட ஒரு பகுதி மட்டும்தான். நிஜமாவே அது அவ்ளோ அமைதியான கடலா? அதுக்கு மேல அமைதியா தெரிஞ்சாலும் அதுக்கு கீழையும் சரி, அதுக்கு மேல வானத்திலையும் சரி, பசிபிக் ஒரு பயங்கரமான பிரம்மாண்டமான இயற்கை சக்தியோட இருப்பிடம். இந்த நெருப்பு வளையம்னு சொல்றோம்ல, இதுதான் பசிபிக் பெருங்கடலோட உண்மையான ஆக்ரஷமான முகத்தை காட்டுது. இங்கதான் பூமியோட பெரிய டெக்டானிக் பிளேட்ஸ் ஒன்னோட ஒன்னு மோதுது. இதனாலதான் உலகத்திலே மிக பயங்கரமான எரிமலை வெடிப்புகள் இங்க நடக்குது. பசிபிக்கை சுத்தி அடிக்கடி நிலநடுக்கம் வர்றதுக்கும் பெரிய பெரிய சுனாமிகள் உருவாகிறதுக்கும் இதெல்லாம் காரணம். இந்த கொந்தளிப்பு எல்லாம் பூமிக்கு அடியில மட்டும்தான் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. பூமிக்கு மேலேயும் பசிபிக் அமைதியா இல்ல. உலகத்திலேயே ரொம்ப தீவிரமான புயல்கள், சூறாவளிகள் உருவாகிற 2 முக்கியமான இடங்களும் இங்கதான் இருக்கு. சோ அதோட வானிலை எப்பவுமே அமைதியா இருக்கும்னு சொல்லவே முடியாது. சரி, ஒரு பக்கம் பசிபிக்கோட இயற்கை சக்திகள், இன்னொரு பக்கம் இந்த நவீன காலத்துல அதாவது மனுஷங்க அது மேல ஏற்படுத்துற தாக்கம். அது ஒரு தனி பெரிய சவால். பசிபிக் பெருங்கடல் நமக்கு 2 விதமா இருக்கு. ஒரு பக்கம் அது நமக்கு மீன், பெட்ரோலியம், முக்கியமான வர்த்தக பாதைகள்னு நிறைய வளங்களை கொடுக்கிற ஒரு எக்கனாமிக் என்ஜின். ஆனா இன்னொரு பக்கம் நாம அதை ஒரு பெரிய குப்பை தொட்டியா மாத்திக்கிட்டு வரோம். இப்ப நீங்க பாக்குற அந்த சார்ட் பசிபிக் பெருங்கடல் சந்திக்கிற பெரிய ஆபத்துகளை காட்டுது. அளவுக்கு அதிகமான மீன்பிடித்தல், பிளாஸ்டிக் குப்பைகள், அணுக்கழிவுகள்னு பல விதமா நாம இந்த கடலை நாசம் பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கலாம், பிளாஸ்டிக். கிரேட் பசிபிக் குப்பை திட்டம்னு ஒன்னு இருக்கு. அது இப்போ பிரான்ஸ் நாட்டை விட 3 மடங்கு பெருசா வளர்ந்து நிக்குது. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். கடலுக்குள்ள ஒரு குப்பை மலை, அதுவும் ஒரு நாட்டையே விட பெருசு. அந்த குப்பை மேட்ல மட்டும் கிட்டத்தட்ட 80,000 மெட்ரிக் டன் பிளாஸ்டிக் மிதக்குதுன்னு சொல்றாங்க. அது எவ்ளோ பெரிய வெயிட் தெரியுமா? கிட்டத்தட்ட 500 பெரிய நீல திமிங்கலங்களோட எடைக்கு சமம். நினைச்சு பார்க்கவே முடியல. அந்த 80,000 டன் பிளாஸ்டிக்ல மொத்தம் 1.8 ட்ரில்லியன் தனித்தனி பிளாஸ்டிக் துண்டுகள் இருக்குதாம். அதாவது 1.8 லட்சம் கோடி துண்டுகள். இது நம்ம பால்வெளி மண்டலத்தில் இருக்கிற நட்சத்திரங்களோட எண்ணிக்கையை விட அதிகம். அடேங்கப்பா! இந்த நிலைமையில பசிபிக் பெருங்கடலோட எதிர்காலம் என்ன ஆகும்? இந்த பிரம்மாண்டமான சுற்றுச்சூழல் அமைப்பை நாம காப்பாத்த போறோமா, இல்ல நம்ம கையாலேயே அழிச்சிட போறோமா? ஒரு பக்கம் நாம அதோட ஆரோக்கியத்துக்காக போராடிட்டு இருக்கோம். ஆனா இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இன்னொரு பக்கம் இயற்கையாவே பசிபிக் பெருங்கடல் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிட்டு வருது. பூமிக்கு அடியில நடக்கிற டெக்டானிக் பிளேட் நகர்வுகள்னால ஒவ்வொரு வருஷமும் இது சுமார் 2.5 சென்டிமீட்டர் அளவுக்கு சுருங்குதான். மெகலன் இதுக்கு அமைதியான கடல்னு பேர் வச்சாரு. சரி, ஆனா அதோட எதிர்காலத்தை நாம என்ன பேர் சொல்லி கூப்பிட போறோம்? அது அமைதியான கடலா இருக்குமா, இல்ல நம்ம செயல்களால அலறும் கடலா மாறுமா? இந்த முடிவு நம்ம கையில தான் இருக்கு. இந்த மாபெரும் கடலோட தலைவிதியை நாம தான் தீர்மானிக்க போறோம். ஊக்கம் தரும் பொன்மொழிகள் மற்றும் உண்மை தகவல்களை அறிய புலி மோட்டிவேஷன் அண்ட் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.